வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தர்ம நீதி கதை பார்க்க போறோம். சகாதேவன் எப்பவுமே தர்ம பிரகாரம் நடப்பாங்கன்னு தெரியும். சகாதேவனோட நீதி எப்படி கொடுக்கறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு அதிசயமான விலங்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா விலங்கு வடிவமா இருக்கும், இன்னொரு பாதி மனித ரூபமா இருக்கும். அதனால அந்த மிருகத்துக்கு புருட மிருகம் அப்படின்னு பேரு. அந்த காட்டுல யாரும் உள்ள போக மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப அவ்வளோ வலிமையா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள யார உள்ள நுழைஞ்சாலும் அவங்கள அடிச்சு கொண்டுரும், சாப்பிட்ரும். அதனால அந்த காட்டை அதோட கண்ட்ரோல்ல அந்த புருட மிருகம் வச்சிருந்துச்சு. வேற அந்த காட்டுக்குள்ள மிருகமா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் யார் உள்ள நுழைஞ்சாலும் அந்த காட்டுல இருந்து உயிரோட யாரும் வெளியில வர முடியாது. அந்த மிருகம் உள்ள நுழையுறீங்கள சாப்பிட்றோம். ஒரு நாள் பீமன் தெரியாத எப்படியோ அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாப்புல. பீமனை கண்டதே அந்த புருட மிருகம் இன்னைக்கு நல்ல நமக்கு ஒரு உணவாயிடுச்சுடா அப்படின்னு அதுக்கு ஒரே ரொம்ப ஹாப்பியா போயிருது. பீமனை பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப வேகமா வருது. புருட மிருகத்தை பீமன் பாத்துறாப்புல. பார்த்ததையும் பீமன் என்ன பண்றாப்புல, தன் நாட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா புருட மிருகமும் பீமனை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுது. ஆனா பிடிச்சிருது பீமனை. ஆனா அது பிடிக்கும் போது பீமனோட வலது காலு பீமனை தன் நாட்டுல வச்சிடறாப்புல, இடது காலு இந்த காட்டுக்குள்ள இருக்குது. பீமன் சொல்றாப்புல, நீ என்ன பிடிச்சது தவறு, நான் என் நாட்டை தொட்டுட்டேன், என் கால் ஒரு காலு நாட்டுக்குள்ள இருக்குது, அதனால நீ என்ன உற்றணும் அப்படின்னு பீமன் கேக்குறாப்புல. அதுக்கு புருட மிருகம் சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, நீ என் காட்டுல இருக்கும் போதே நான் உன்னை பிடிச்சிட்டேன், அதனால உன்னோட கால் இங்கதான் இருக்குது, அதனால நான் உன்னை பிடிச்சதுல தவறு இல்லை அப்படின்னு புருட மிருகம் சொல்லிடுது. நான் விட முடியாதுன்றது. அதுக்கு பீமன் என்ன சொல்றாப்லன்னா, சரி நாம இந்த பிரச்சனையை நம்ம 2 பேரும் தீர்த்துக்க முடியாது, நம்ம இந்த நாட்டுல போய் ராஜா கிட்ட கேட்கலாம், அவரு நீதி சொல்லுவாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு புருடமிருகமும் ஓகே சொல்லிட்டு பீமனாட சேர்ந்து அந்த நாட்டுக்கு போகுது. பீமனாட அண்ணன் தான் தர்மர் தான் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. தர்மர் கிட்ட போறாங்க. தர்மர்கிட்ட போய் இந்த நடந்ததை சொல்றாங்க. தர்மர் சொல்றாரு, நான் இந்த வழக்குல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சொல்லுங்க. அத அவர் கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அந்த வழக்கு நடந்த இடத்த போய் நான் பார்க்கணும், ஏன்னா நீங்க 2 பேரும் யாரு தொட்டீங்க என்னங்கிற அந்த இடத்த நான் பார்க்கணும்னு சொல்லிடுறாரு தர்மர். அதனால தர்மரும் அமைச்சரும் புருடமிருகனும் பீமனும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்த போய் தர்மரு பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்லிடுறாரு, புருட மிருகமே, நீ என் தம்பி தான் பிடிச்சிருக்கிற பீமனை, ஆனா அதுக்காக என் தம்பிங்கிறதுக்காக உனக்கு எதிரா நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். உன் காட்டுல பீமனாட ஒரு பகுதி தான் இருந்துச்சு, மறுபகுதி அவன் தன் நாட்டுக்குள்ள வந்துட்டான். அதனால நீ என்ன பண்றீன்னா இந்த காட்டுல இருந்த பீமனாட சரி பாதி எடுத்து நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தர்மர் தீர்ப்பு கொடுத்துறாரு. புருட மிருகத்துக்கு ஒரே சந்தோஷமாயி போயிருது. தண்டனை பெறது தன்னோட பீம தம்பின்னு தெரிஞ்சும் நியாயமா தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு புருட மிருகம் தர்மரை பாராட்டுது. தர்மரோட தீர்ப்பு பிரகாரம் பீமனான அந்த பாதி உடம்ப சாப்பிட ஆரம்பிக்கலான்னு நினைக்குது. அப்ப என்ன சொல்றாப்புல சகாதேவன். சகாதேவன் யாரு? எல்லா நீதி நூல்களையும் அறிஞ்சவன். சகாதேவன் எப்போதுமே விருப்பு வெறுப்பு பகையா இருக்கிறீங்க போய் கேட்டாலும் அது என்ன நீதியோ அதை அப்படியே சொல்லிடுவாப்ல. அதனால சகாதேவன் சொல்றாரு அண்ணனை பார்த்து, அண்ணா நீங்க நீதி தவறாம தீர்ப்பு வழங்குனீங்க, ரைட்டு தான், அந்த தீர்ப்பை நிறைவேற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும், அது நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்ல. அதுக்கு தர்மர் சொல்லுவாரு, தம்பி சகல கலைக்கும் வல்லவனா இருக்கிற நீயே அத சொல்லு, உனக்கு தர்ம நீதி தெரியும், நீயே அதுக்கான தீர்ப்பை சொல்லிருன்னு சொல்றாரு. அண்ணா புருட மிருகம் பீமனை சாப்பிடட்டும்,
சாப்பிடும் போது உடம்பாட மறுபாகுதிக்கு வலியோ புண்ணோ ஆகக்கூடாது. அந்த வகையில தான் புருடமிருகம் அதை மத்த பாதிய சாப்பிடணும் அப்படின்னு சகாதேவன் சொல்றாரு. தர்மன் சொன்ன தீர்ப்பை கண்டு தர்மரை பாராட்டுச்சு புருடமிருகம். சகாதேவன் வழங்கிய இந்த தீர்ப்புல மாத்தி சொன்னதை கேட்டும் புருடமிருகம் ரொம்ப மனமகிழ்து. ஏன்னா புருடமிருகம் சொல்லுது தர்மரை நோக்கி, அரசே, நான் புருடமிருகமா நான் ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். நான் தர்ம தேவதை. உன்னோட தர்ம பிரகாரம் நீ எப்படி தீர்ப்பு சொல்ற அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி ஆயுர்வேதத்துல இருக்கிறேன். நீ இந்த சோதனையில நீ வெற்றி அடைஞ்சிட்ட. பீம தன்னோட வலிமையால என்ன கொன்னிருக்க முடியும், ஆனா என்ன கொல்லல. ஆனாலும் அறத்துக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு உங்ககிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட வந்ததையும் நீங்களும் நியாயம் நேதி பிரகாரம் தீர்ப்பு வழங்குனீங்க. சகாதேவனும் தன்னோட கற்ற கலையாட திறமையால சமயோஜித்த புத்தியால அரண் மாறாம அறிவுரை சொல்லி தீர்ப்பு சொன்னாப்புல. அறத்தை காக்கிறதான் கடமையா கொண்ட தர்மதேவதையா வந்த புருடமிருகம் சகாதேவனையும் பீமனையும் தர்மரையும் வாழ்த்துது. அறம் காப்பதுதான் அவங்க கடமையா இரு கண்ணா கொண்டு நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க பல்லாண்டு நெடுநாள் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு புருடமிருகத்தோட உருவம் நீங்கி தர்ம தேவதை மேலுலகம் போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தவறு செஞ்சிருந்தாலும் நம்ம நீதி நியாய பிரகாரமா வாழ்ந்தோம்னா அந்த தர்ம தேவதையே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிட்டது இந்த கருத்து. நீங்களும் இந்த கதையை கேட்டுவீங்க. அறம் தவறாம நீதி நேர்மையா வாழணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.